ஊழலுக்கும் சண்டை. அது ஊரே வெடிக்க பாக்குது. என்னங்க ராகவா லாரன்ஸ் சினிமா டயலாக் மாரி இருக்குதுன்னு சொல்றீங்களா? அதே தாங்க நடக்குது அரசியல்ல. இப்ப நம்ம செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் வந்த சண்டை இதுதான். செங்கோட்டையன் ஏதோ கடுப்புல கட்சி விட்டு நீக்கிட்டாருன்னு அவர பத்தி சின்னசா ஒரு பிட்ட கிள்ளி போட்டாருங்க. ஈரோடு மாவட்டத்துல 2000 கோடிக்கு பேப்பர் மில்லு, 3000 கோடிக்கு எத்தனால் ஃபேக்டரி, இன்னும் பல்லாயிரம் கோடிக்கு சேகோ மில்லுகள் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாராம் எடப்பாடியார். ஆக மொத்தத்துல ஒரு 50,000 கோடி சொத்து சேர்த்துட்டாராங்க. இத அவர் கூட இருந்தவர் சொன்ன வாக்குமூலம். இத பார்த்து வந்ததே கோபம் எடப்பாடியாருக்கு. அவர் இதெல்லாம் இல்லன்னு மறுக்கல. உன்கிட்ட வெளியிட்டுருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இன்னொரு முகம் இருக்குது. சீண்டாத. அத பார்த்தா நீ நொந்துருவ. நான் எதற்கும் துணிஞ்சவன் அப்படின்னு சொல்லி படையப்பா டைலாக் பண்ணிட்டாருங்க அவரு. என்கிட்ட மந்திரியா வேலை பார்த்தவன் தானே நீ. நீ என்னென்ன ஆட்டம் போட்டேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சுக்கிறேன். என்னைக்கு நீ பி டீம் கண்டுபிடிச்சி நான் அப்பவே உஷாராயிட்டேன்றாரு. ஒரு முதலமைச்சர் இப்படியாங்க ஆட்சி நடத்துறது. தன் கீழே வேலை செய்கிற அமைச்சர் தப்பு பண்ணால் கண்டித்து திருத்தாம இஷ்டத்துக்கு ஆட விட்டுக்கிறாரு. இதில் வீடியோ வேறு ஆதாரம் வேறு எடுத்து வச்சுக்கிறாராம். நாக்குக்கு எதனா பேசினா ரோட்டில் நடமாட முடியாது, நாரடிச்சிருவேன்னு சொல்லிக்கிறாரு. எடப்பாடியார் இப்படி தான் எல்லாரையும் ஃப்ரீயாக ஆட்டம் போட விட்டார்ன்றது பல பேருடைய குற்றச்சாட்டு. இப்போ இவரே ஒத்துக்கிட்டார். இப்போ திருப்பி ஓட்டு கேட்டு வரார். திருப்பி இந்த மாதிரி ஆட்சி தான் நடத்துவார். அதனால் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். இவர் செங்கோட்டையனுக்கு வந்து என்னாச்சுன்னா அவர் திருப்பி என்ன பண்ணுறாருன்னா 79க்கு போகுமா, நான் நீ எப்படி நின்னா என்னென்ன பண்ணேன்னு சொல்லட்டுமான்னு சொல்லி அவர் ஒரு ஜர்க் கொடுத்துக்கிறாருங்க. ஆக சினிமாவோட இப்போ இவங்க 2 பேர் முதல் பெரிய சுவாரஸ்யமாக போயிருக்குது. நமக்கும் சுவாரஸ்யம் தான். என்னன்னா காமராஜர் சொன்ன மாதிரி ஒரு குட்டையில் ஒரு மட்டைங்க தான். அது இப்போ தான் வெளியே வருது.